கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தரை ஆராதிக்கும்படியாய் கூடி வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் மீண்டும் வரப்போகிற இயேசு நாமத்தினால வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் மத்தியில் வந்திருக்கிறார். இந்த நாளிலே தேவனை ஆராதிக்கும்படியாய், தேவனை துதிக்கும்படியாய், தேவனுடைய சமூகத்திலே வந்து காத்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய், தேவன் பலப்படுத்தும்படியாய் நம் கண்களை மூடி ஜெபிப்போமா? தேவ வார்த்தைக்கு போவதற்கு முன்பாக நம்மளை தாழ்த்தி தேவ சமூகத்தில் வெறுமையாக ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நாளில என்ன பேச வேண்டும் என்று சொல்லி சித்தம் வைத்திருக்கிறாங்களோ அந்த வார்த்தைகள் அடியேறி மறுத்து கர்த்தரை வெளிப்படும்படியாய் நம்ம ஜெபிப்போம். அவர் நல்லவராய், நன்மை செய்கிறவராய், அவர் நம்மோடு கூட இருக்கிறார். பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் இந்த கால தினத்தில் நம்ம துளாவை கொண்டிருக்கிறார். அவர் நம்மோடு வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். தூதர்கள் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவர் இந்த கால தினத்தில் நம்ம மத்தியிலே வாசம் பண்ணும்படியாய் நம்ம துளாவை கொண்டிருக்கிறார். அந்த சர்வ முழுவதும் கண்களை மூடி ஒரு சில மடங்கள் கர்த்தர் நம்ம ஸ்தோத்திரித்து, அப்பா இந்நாளில் எங்களோட பேசுங்க என்று சொல்லி தேவ சமூகத்தில் கேட்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. ஓரபகலதுமானமன ஷம்புரகநாதனி இரிகமனதுதகம் துதகநாதரி விஷதுராபானத்திர பலாதனா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எங்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஐயா, நாங்கள் நன்றி செலுத்த வந்திருக்கிறோம். தகப்பனே, கடந்த நாட்கள் முழுவதும் எங்களை கனிமணி போல பாதுகாத்தீர்கள். இந்த வாரத்தின் முதல் நாளில் இந்த கால தினத்தில் ஒரு சமூகத்தில் வந்து ஆராதிக்கும்படியான கிருபையை எங்களுக்கு தந்தீரே, உமக்கு நன்றி என்று சொல்வோம். ஹல்லேலூயா. ஓரவல தரவல ஷக்கமன துரவல கதுரமணி கூரானாதன யுடவரந்திரிகராதரி கரவல கதுரபிஷேக ரோதரிகனா திருமினி உரி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் படைத்த எங்கள் பிதாவே, இந்த கால தினத்தில் கூட சமூகத்தின அப்பா தெய்வ வார்த்தைகளை கேட்கும்படியாக அமர்ந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அடியே நமக்கு மறைத்து நீர் கர்த்தர் வெளிப்படுங்க. என்ன பேச வேண்டும் என்று சொல்லி தகப்பனே, இதயத்தில் வைத்திருக்கிற வார்த்தைகள் எல்லோருக்கும் பிரயோஜனமாக இருக்கட்டும். கர்த்தர் அற்புதத்தை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்கள் கர்த்தர் ஒப்பு கொடுக்கிறோம். மகத்துவமான காரியங்களை செய்யும். இயேசு நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் மகிமைப்படுவதாக. மீண்டும் வரப்போகிற இயேசு நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த காலை தினத்திலும் கூட கர்த்தரை ஆராதிக்கும்படியாய், தேவனுடைய வார்த்தை கேட்கும்படியாய் தேவ சமூகத்தில் காத்திருக்கிற உங்கள் அனைவரையும் மீண்டும் வரப்போகிற இயேசு நாமத்தினால வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் கடந்த நாட்கள் முழுவதும் நம்மை கண்ணின்மணி போல பாதுகாத்தார். இந்த வாரத்தின் முதல் நாளிலும் இந்த ஓய்வு பரிசுத்த நாளிலும் பரிசுத்த அலங்காரத்துடைய கர்த்தரை தொழுது கொள்ளும்படியாய் கூடி வந்திருக்கிறவங்க அனைவரையும் இயேசு நாமத்தினால வாழ்த்துகிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. தேவ செய்திக்கு போவதற்கு முன்பாக தேவன் நம்மோடு கூட பேசும்படியாய் இருதயத்தை தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் பலத்த காரியங்களை செய்வாராக. எடுத்தவர்கள் வாசிக்கலாம். எரேமியாவின் தீர்க்கதரிசன புத்தகம் 15ஆம் அதிகாரம் அதனுடைய 20வது வசனம். எரேமியாவின் தீர்க்கதரிசன புத்தகம் 15ஆம் அதிகாரம் அதனுடைய 20வது வசனம் சொல்லப்படுகிறது. உன்னை இந்த ஜனத்துக்கு எதிராக அரணான வெண்கல அலங்கமாக்குவேன். அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிப்பதற்காகவும் உன்னை தப்புவிப்பதற்காகவும் நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இந்த நாளிலே கர்த்தர் ஒரு வாக்குத்தத்த வார்த்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். என்ன வார்த்தையா? உன்னை தப்புவிக்கும்படியாய் நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் நமக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். இந்த வசனம் எரேமியா ஜனங்களிடத்துல சொல்லுகிற அந்த வார்த்தை, உன்னை இந்த ஜனத்துக்கு எதிரே அரணான வெண்கல அலங்கமாக்குவேன். அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிப்பதற்காகவும் உன்னை தப்புவிப்பதற்காகவும் நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அன்பு சொன்னமே, இந்த கால தினத்துல கர்த்தர் கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்த வார்த்தை என்னவென்றால், உன்னை தப்புவிக்கும்படியாய் நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். எதற்கு கர்த்தர் நம்மை தப்புவிப்பார்? நமக்கு விரோதமாக எழும்புகிற ஆபத்துகளுக்கும் நமக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா இக்கட்டுகளுக்கும் கர்த்தர் நம்மை தப்புவித்து நம்மை பாதுகாத்து நடத்துகிற தேவன் நம்மோடு கூட உண்டு. அன்பு தேவஜனமே, நம்ம ஆபத்துகள் வரலாம்,
போராட்டங்கள் வரலாம், கஷ்டங்கள் வரலாம், பாடுகள் வரலாம். எல்லாவற்றிலிருந்தும் தப்புவித்து கர்த்தர் நம்மை பாதுகாத்து நடத்துகிறவர் நம்மோடு கூட உண்டு. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் உன்னை தப்புவிப்பதற்காக நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று சொன்னவர் நம்மை தப்புவிக்கிற தேவன். அவர் நம்மோடு கூட உண்டு. அவர் உண்மையாய் தேடி ஆராதிக்கிற ஜனங்களுக்கு கர்த்தர் அவர் எல்லா இக்கட்டுகளுக்கும் தப்புவித்து பாதுகாத்து நடத்துகிறவர். அவர் நம்முடைய தேவன். உன்னை தப்புவிப்பதற்காகவும் நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். இந்த நாளில நான் உங்களோடு பேசும்படியா எடுத்துக்கொண்ட ஒரே ஒரு வார்த்தை, உன்னை தப்புவிக்க நான் உன்னுடனே இருக்கிறேன். யாரை தப்புவிப்பாரா? கர்த்தரை முழுமனதாய் தேடுகிற ஜனங்களை கர்த்தர் தப்புவிப்பார். எதற்காம்? அவருடைய ஆபத்துகளுக்கும் இக்கட்டுகளுக்கும் போராட்டங்களுக்கும் கர்த்தர் தப்புவித்து அவர்களோடு கூட இருந்து கர்த்தர் அவர்களை பாதுகாத்து நடத்துகிறவர் நம்மோடு கூட உண்டு. அல்லேலூயா. அன்பு தேவ ஜனமே, நம்முடைய வேதத்துல ஒரு 3 நபர்களை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். கர்த்தர் அவர்களோடு கூட இருந்து அவர்கள் எப்படி தப்புவித்தார் என்று சொல்லி நம்ம பார்த்து, கர்த்தர் இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நாம் உடனே கூட இருக்கிறேன் என்று சொன்னவர் அந்த நாட்களை மாத்திரமல்ல, இன்றும் நம்மோடு கூட இருக்கிறார். ஏனென்றால் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாய் இருக்கிறார். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். 1 சாமுவேல் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் அதனுடைய 9வது வசனம் சொல்லப்படுகிறது. 1 சாமுவேல் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் அது 9வது வசனம். இந்த நாளில முதலாவது நாம் பார்க்க போகிற தேவ மனிதன் தாவீதை குறித்து பார்க்கிறோம். தாவீது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட, அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீதுக்கு விரோதமாய் சவுல் கொலை செய்யும்படியாய் எத்தனைக்கும் போது கர்த்தர் தாவீதோடு கூட இருந்து அவனை தப்புவித்தார். கோலியாத்தை கொன்று திரும்பும் போது ஜனங்கள் எல்லோரும் ஆடி பாடி அந்த வார்த்தையை சொல்லி பாடிக்கொண்டிருக்கும் போது, தாவீதை புகழ்ந்து கொண்டிருக்கும் போது, சவுல் தாவீது மேலே ஒரு காய் மகாரமாய் பார்க்கிற ஒரு பார்வை இந்த நாளிலே பார்க்கிறோம். 1 சாமுவேல் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கிறேன். அந்த வார்த்தை சவுலுக்கு விசனமாய் இருந்தது. அவன் மிகுந்த எரிச்சல் அடைந்தது. தாவீதுக்கு 10,000 எனக்கோ 1000 கொடுத்தார்கள், இன்னும் ராஜாங்க மாத்திரம் அவனுக்கு குறைவாய் இருக்கிறது என்று சொல்லி அந்த நாள் முதற்கொண்டு சவுல் தாவீதை காய் மகாரமாய் பார்த்தான் என்று சொல்லி வசனம் சொல்லப்படுகிறது. கோலியாத்தை கொண்டு திரும்பும் போது ஜனங்கள் எல்லோரும் ஆடி பாடுகிறார். தாவீதுக்கு 16,000, சவுலோ 1000 என்று சொல்லி பாடும்போது இந்த வார்த்தை சவுலுக்கு விசனமாய் இருந்தது மாத்திரமல்ல, தாவீதை காய் மகாரமாய் பார்ப்பதற்கு எத்தனமாய் இந்த வார்த்தை இருந்தது. தாவீதை 2 முறை கொள்ளும்படியாய் சவுல் எத்தனைத்த போது கர்த்தர் தாவீதோடு இருந்து அவனை தப்புவித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதுக்கப்புறம் சொல்லப்படுகிற வசனம், மறுநாளிலே தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுல் மேல் இறங்கிற்று. அவன் வீட்டுக்குள்ளே தீர்க்கதரிசனம் சொல்லிக் கொண்டிருந்தான். அப்பொழுது தாவீது தினந்தோறும் செய்கிறபடி தன் கையினாலே சுரமண்டலத்தை வாசித்துக் கொண்டிருந்தான். சவுலின் கையிலே ஈட்டி இருந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 10வது வசனம் 11வது வசனம் முதலாவது தப்புவிக்கிறார். சவுலுடைய கைக்கு கர்த்தர் தாவீதை தப்புவிக்கிறார் முதல் முறையாக. அப்பொழுது சவுல் தாவீதை சுவரோடு சேர்த்து உருவ குத்தி போடுவேன் என்று ஈட்டி அவன் மேல் எறிந்தான். ஆனாலும் தாவீது விலகி 2ஆம் தரம் அவனுக்கு தப்புவித்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். தாவீதை கொல்லும்படியாய் சவுல் எத்தனைத்த போது தாவீதோடு கர்த்தர் இருந்து அவனை தப்புவித்தார். அது சவுல் புரிந்து கொண்டதும் இல்ல, மறுபடியும் சவுலை தாவீதை கொல்லும்படியான எத்தனைக்கிறான். அந்த இடத்திலும் தோல்வியை தொழுவுகிறான். அன்புதே வசனமே, தாவீதோடு கர்த்தர் கூட இருந்தார். 12வது வசனம் சொல்லப்படுகிறது. அதே அதிகாரம் 12வது வசனம், கர்த்தர் தாவீதோடு கூட இருக்கிறார் என்றும் தன்னை விட்டு விலகி போனார் என்றும் சவுல் கண்டு தாவீதுக்கு பயந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அன்புதே வசனமே, ஒரு அபிஷேகம் உள்ளவன் மேல் சவுல் தாவீதை கொல்ல எத்தனைத்த போது, ஈட்டிய உருவம் குத்த நினைத்த போது 2ஆம் தரம் கர்த்தர் தப்புவித்து நடத்தினார். சவுல்
பயந்தான். ஏனென்றால் கர்த்தர் என்னை விட்டு போனார், தாவீதோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி. அது மாத்திரமல்ல, நிறைய முறை தாவீதை கொல்லும்படியா சவுல் எத்தனைக்கிறான். தாவீதோ தன்னுடைய செய்கை எல்லாம் புத்திமானா நடந்து கொண்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். அதனுடைய 14வது வசனம் சொல்லப்படுகிறது, தாவீது தன் செய்கையில் எல்லாம் புத்திமானாய் நடந்தான், கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அல்லேலூயா. கர்த்தர் தாவீதோடு கூட இருந்தார். நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் தாவீதோடு கூட இருந்து அவனை தப்புவித்தார். சவுல் மீண்டும் தாவீதை கொல்லும்படியா பெலிஸ்தருடைய கையிலே ஒப்பு கொடுக்கும்படியா எத்தனைத்த போது கூட கர்த்தர் தாவீதோடு கூட இருந்து இந்த பெலிஸ்தர்களை முறியடிக்கும்படியான பலத்தை அவர்களுக்கு கொடுத்தார். 2 முறை நினைத்த போது சவுலால் அந்த காரியத்தை செய்ய முடியவில்லை. ஏனென்றால் தாவீதோடு கர்த்தர் இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அன்பு தேவ ஜனமே, நமக்கு விரோதமாகவும் நம்ம குடும்பத்துக்கு விரோதமாகவும் பிசாசான அநேக காரியங்களை செய்யலாம், போராட்டங்கள் வரலாம். நம்மோடு இருக்கிறேன் என்று சொன்னவர் அந்த எல்லா இக்கட்டுகளுக்கு நம்மை விலக்கி பாதுகாக்கிறவர் நம்மோடு கூட உண்டு. மூன்றாவதாக தாவீது விலகி போகிறார். 3வது காரியமாய் 1 சாமுவேல் புத்தகம் 19வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனம் 10வது வசனம் சொல்லப்படுகிறது. 8லிருந்து 10 வசனங்கள். மறுபடியும் ஒரு யுத்தம் உண்டாயிற்று. அப்பொழுது தாவீது புறப்பட்டு போய் பெலிஸ்தரோடு யுத்தம் பண்ணி அவர்களுக்குள் மகா சங்காரம் பண்ணியிருந்தார். அவர்கள் அவருக்கு முன்பாக முறிந்தோடி போனார்கள். கர்த்தரால் விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுலின் மேல் வந்து அவன் தன் வீட்டில் உட்கார்ந்து தன் ஈட்டியை கையிலே பிடித்துக் கொண்டிருந்தான். தாவீது தன் கையினாலே சுரமண்டல வாசித்தான். அப்பொழுது சவுல் தாவீதை ஈட்டினாலே சுவரோடு சேர்த்து உருவ குத்தி போடு பார்த்தான். ஆனாலும் இவன் சவுலுக்கு விலகினாலே அவன் எரிந்த ஈட்டி சுவரிலே பட்டது. தாவீது அன்று ராத்திரியில் ஓடி போய் தன்னை தப்பிவிட்டுக் கொண்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். சவுல் எவ்வளவு காய்மகாரமாய் தாவீதை பார்த்திருப்பார் என்றால், தனக்கு ஒரு ரட்சிப்பை கொடுத்த தன்னுடைய ஜனங்களுக்கு அந்த கோலியாத்தை கொண்டு தன்னுடைய ஜனங்களுக்கும் தன்னுடைய சேனைகளுக்கும் ரட்சிப்பை கொடுத்த தாவீதை உருவ குத்தி போட வேண்டும் என்று சொல்லி நினைத்து 3 முறை அவனை கொல்லும்படியாக எத்தனைக்கிறான். பெலிஸ்தருடைய கையிலும் கூட சாக வேண்டும் என்று சொல்லி அவரை ஒப்புக் கொண்டிருக்கிறான். ஆனாலும் தேவன் அவரோடு கூட இருந்து தாவீதை தப்புவித்தார். இந்த இடத்துல யுத்தம் உண்டாகி பெலிஸ்தரை முறியடித்த பின்பு தாவீதை கொல்லுவதற்கு சவுல் எத்தனைத்தான். அவர் கொல்லும்படியாக நினைத்த போது அவன் ஈட்டியை சுவரோடு சேர்த்து குத்தபோது அதற்கு விலகி தப்பி ஓடினான், தன் ஜீவனை பாதுகாத்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அன்பு தேவச்சனமே, நம்முடைய வாழ்க்கையிலே போராட்டங்கள் வரலாம், கஷ்டங்கள் வரலாம், பாடுகள் வரலாம். நோடு இருக்கிறேன் என்று சொன்னவர் அவர் நம்மை விட்டு விலகுவதில்லை, நம்மை விட்டு விலகுவதில்லை, நம்மை கைவிடுவதில்லை என்று சொன்னது அவர் நம்மோடு கூட இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. தாவீதோடு கூட இருந்த தேவன் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். தாவீது தேவனுக்கு பிரியமாய் இருந்தான். அவருடைய ஜனங்களுடைய ஜீவனை காப்பாற்றும்படியாக அந்த யுத்தத்திலே கோலியாத்தை முறியடித்து வந்த தாவீதுக்கோ போராட்டம் எல்லாவற்றிலும் அவர் புத்திமானாய் நடந்து கர்த்தர் அவனோடு கூர்ந்து அவனை தப்புவித்தார். நம்மளும் தேவனுடைய சமூகத்திலே காத்திருந்து சிபித்து நம்ம கடந்து போகிற ஒவ்வொரு நாட்களிலும் கர்த்தர் நம்மோடு கூர்ந்து நம்மை தப்புவிப்பார், நம்மை பாதுகாத்து நடத்துவார். 2வது நாம பார்க்கும்போது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட யூத ஜனத்திலே 3 நபர்கள் நமக்கு தெரிந்த ஒரு வேத பகுதி தான் தானியேல் புத்தகம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 25வது வசனம் சொல்லப்படுகிறது. அதற்கு அவன் யார் என்றால் நேபுகாத்நேச்சார் இடத்திலே சொல்லுகிறான், இதோ 4 பேர் விடுதலையாய் அக்கினி நடுவில் உலாவுகிறதை காண்கிறேன் என்று சொல்லி இடத்துல நேபுகாத்நேச்சார் சொல்லுகிறான். தன்னுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழுப்புகிற இந்த அக்கினி சூளையில அவர்களை பாதுகாக்கும்படியாய் கர்த்தர் அவரோடு கூட இருக்கிறார். அன்பு தேவஜனமே, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்கள் யூதர்களே தேவனுக்கு பிரியமாய் நடந்து ஒரு வைராக்கியத்தோடு நின்றார்கள். அவர்களை அக்கினி சூளையிலே போடும்படியாய் நினைத்த போது கர்த்தர் அவர்களோடு கூட இருந்து அவர்களை தப்புவித்தார். எதற்கா? 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லப்படுகிறது, ராஜாவாக நேபுகாத்நேச்சார் 60 முழம் உயரமும்
6 முழ அகலமும் ஒரு பொற்சிலையை பண்ணுவித்து பாபிலோன் மாகாணத்தில் இருக்கிற தூரா என்னும் சமூகமிலே நிறுத்தினான். அதை வணங்கும்படியாய் எல்லா ஜனங்களுக்கும் தேசம் முழுவதும் ஆணை பிறப்பிக்கிறார். எல்லோரும் வந்து பணிந்து கொள்கிறார்கள். 3 பேர் மட்டும் பணிந்து கொள்ளவில்லை. யாரென்றால் சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ என்பவர்கள். அதில் 6ஆம் வசனம் சொல்லப்படுகிறது, எவனாகிலும் கால விழுந்து அதை பணிந்து கொள்ளாமல் போனால் அவன் அந்நேரமே எரிகிற அக்கினி சூழலின் நடுவிலே போடப்படுவான் என்று சொல்லி அது ஒரு தீர்க்கமாய் முடிவாக்கப்பட்டு அந்த இடத்துல ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. அந்த தீர்மானம் தெரிந்தும் கூட 3 பேரும் தேவனை மாத்திரம் ஆராதிப்பேன், தேவனை மாத்திரம் நான் வணங்குவேன் என்று சொல்லி அவர் 3 பேர் உறுதியாய் நின்ற போது அவர்களை குற்றம் பிடிக்கும்படியாய் அந்த கல்தேயர்களே சிலர் ராஜா சமூகத்தில் வந்து யூதர் பேரிலே குற்றம் சாட்டுகிறார்கள். 8வது வசனத்திலிருந்து 16வது வசனம் வாசிக்கும் போது அந்த சமயத்திலே கல்தேயரில் சிலர் ராஜா சமூகத்தில் வந்து யூதர் பேரிலே குற்றம் சாற்றி 3 பேரை குறித்து குற்றம் சாட்டும்படியாய் அந்த தேசத்தில் இருந்து ஒரு சிலர் ராஜாவிடத்திலே கடந்து வருகிறார்கள். இந்த இடத்துல கடந்து வரும்போது அவர்கள் அந்த 3 பேரை குறித்து ராஜாவுடைய சமூகத்திலே சொல்லுகிறார்கள். அவர்கள் 3 பேரை அழைத்து வரும்படியாய் ராஜா உத்தரவிடுகிறார். 3 பேரும் கடந்து வருகிறார்கள். 3 பேரும் குற்றம் சாட்டுகள். 12வது வசனம் சொல்லப்படுகிறது, பாபிலோன் மாகாணத்தின் காரியங்களை விசாரிக்கும்படி நீர் ஏற்படுத்தின சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ என்னும் யூதரான மனுஷர் இருக்கிறார்களே, அவர்கள் ராஜாவாகிய உம்மை மதிக்கவில்லை. அவர்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்யாமல் நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள் என்றார்கள். எப்படி சொல்லி கொடுக்கிறாங்க பாருங்க. யூதரான மனுஷர் இருக்கிறார்களே, அவர்கள் ராஜாவாகி உம்மை மதிக்கவில்லை, உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்யாமலும் நீ நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள் என்று சொல்லி யூத மனுஷர் மேலே அந்த கல்தேயர் இருக்கிற சில ராஜாவுடைய சமூகத்தில் வந்து இந்த 3 பேர் மேலே குற்றம் சாட்டுகிறார்கள். அதை கேட்ட ராஜா நேபுகாத்நேச்சார் கடும் கோபம் கொண்டு அவர் அழைத்து கொண்டுபடியாய் கட்டளை கொடுக்கிறான். 13வது வசனம் சொல்லப்படுகிறது, அப்பொழுது நேபுகாத்நேச்சார் கோபம் கொண்டு சாத்ராக்கி, மேசாக்கி, ஆபேத்நேகோவையும் அழைத்துக் கொண்டு வரும்படி கட்டளையிட்டான். அவர்கள் அந்த புருஷரை ராஜாவின் சமூகத்திலே கொண்டு வந்து விட்டாச்சு. இதுக்கப்புறம் நேபுகாத்நேச்சார் கேட்கிறார் அவர்களிடத்துல கேள்வி. நேபுகாத்நேச்சார் அவர்கள் நோக்கி, சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ அவர்களே, நீங்கள் என் தேவர்களுக்கு ஆராதனை செய்யாமல் நான் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்ளாமல் இருந்தது மெய்தானா என்று சொல்லி அவர் கேட்டபோது நேபுகாத்நேச்சார் கேள்வி கேட்கிறான். அதற்கு அந்த 3 பேரும் பதில் சொல்லுகிறார்கள். 16வது வசனத்திலிருந்து 18வது வசனம் அவர்கள் சொல்லுகிறார்கள், சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் ராஜாவை நோக்கி, நேபுகாத்நேச்சாரே, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியம் இல்லை. பாருங்க, கர்த்தர் அவர்களோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி அவர்கள் இருந்தது அந்த விசுவாச நிமித்தம் அவர்கள் சொல்லுகிறார் தைரியமாய் ராஜாவை நோக்கி, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியம் இல்லை. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாக உம்முடைய கையுக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீ நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது ராஜாவாகிய உமக்கு தெரிய கடவுது என்றார்கள். இந்த வார்த்தையை கேட்டபோது ராஜா கோபம் கொண்டு அக்கினி சூளையை 7 மடங்கு அதிகமாக்கும்படி உத்தரவு கொடுக்கிறான். அந்த உத்தரவு கொடுத்த பின்பு அந்த அக்கினி சூளை 7 மடங்கு எரிந்து கொண்டிருக்கிறது. 22வது வசனத்திலே 21வது வசனத்திலே அக்கினி சூளை நடுவிலே போடும்படியாய் அவர்களை கொண்டு வருகிறார்கள். 22வது வசனம், ராஜாவுக்கு கட்டளை கடுமையாய் இருந்தபடினால் சூளை மிகவும் சூடாக்கப்பட்டுக் கொண்டிருந்தபடினாலும் அக்கினி ஜுவாலையானது சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ என்பவர்களை தூக்கி கொண்டு போன புருஷரையும் கொன்று கொண்டது. பாருங்க,
3 பேரை தூக்கிட்டு போறாங்க, அவங்களுக்கு ஒன்றும் நடக்கவில்லை. தூக்கி கொண்டு போன அந்த நபர்களையும் அந்த அக்கினி பட்சித்து விட்டது. ஆனால் தேவன் அவர்களோடு கூட இருந்தது நிமித்தமாய் அவர் ஒரு சேதம் நடைபெறவில்லை. 25வது வசனம் சொல்லப்படுகிறது, அதற்கு அவன், இதோ 4 பேர் விடுதலையாகி அக்கினியிலே நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன் என்று சொல்லி. அன்பு தேவசனமே, கர்த்தர் நோடு கூட இருக்கிறார் என்று சொன்னார். அக்கினி ஜுவாலைக்கும் கூட கர்த்தர் நம்ம தப்புவிக்கிறது நம்மோடு கூட. அவருடைய விசுவாசம், அவருடைய வைராக்கியம். ஏனென்றால் தேவன் என்னோடு கூட இருக்கிறார், நான் அந்நிய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதில்லை, கற்சலையை நான் வணங்குவதில்லை என்று சொல்லி, நிறுத்தின பொற்சலையை வணங்குவதில்லை என்று சொல்லி நேபுகாத்நேச்சாருக்கு விரோதமாய் அவர்கள் பேசின அந்த வார்த்தை கேட்ட நேபுகாத்நேச்சார் அக்கினி ஜுவாலை 7 மடங்காய் அதிகரிக்கிறான். அதிலும் கூட அவர்கள் பயப்படவில்லை, தேவனுக்கு உண்மையாக இருந்தார்கள். ஏனென்றால் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னவர் அந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவோடு கூட இருந்து அவர்களை தப்புவித்து பாதுகாத்து நடத்தினார். தேவஜனமே, நம்முடைய வாழ்க்கையில அக்கினி சூளை போன்ற போராட்டங்கள் வரலாம். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்ம தப்புவித்து நடத்துகிற தேவன் நம்மோடு கூட. தப்புவிக்காமல் போனாலும் சரி, நிறுத்தின பொச்சலை வணங்க மாட்டேன் என்று சொல்லி அவரது உறுதியை பார்த்து கர்த்தர் இறங்கி தன்னுடைய ராசர்களை பாதுகாத்து நடத்தினார். அதுக்கப்புறம் சொல்லுகிறான் 25-29 வசனங்கள் 29 வசனம் நேபுகாத்நேச்சார் சொல்கிறான், தேவனை மகிமைப்படுத்துகிறான். 27வது வசனம் சொல்லப்படுகிறது, தேசாதிபதிகளும் அதிகாரிகளும் தலைவரும் ராஜாவும் மந்திரிகளும் கூடி வந்து அந்த புருஷனுடைய சரீரங்கள் மேலும் அக்னி வெல செய்யாமலும் அவருடைய தலைமயிர் கருகாமலும் அவருடைய சால்வைகள் சேதப்படாமலும் அக்னி மனம் அவரிடத்தில் வீசாமலும் இருந்ததை கண்டார்கள். இதை கண்டபோது நேபுகாத்நேச்சார் சொல்லுகிறான், அப்பொழுது நேபுகாத்நேச்சார் வசனித்து சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்கள் தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர்கள் தங்களுடைய தேவனத்தை வேறு தேவனையும் சேவித்து பணியாமல் அவரையே நம்பி ராஜாவின் கட்டளையை தள்ளி தங்கள் சரீரத்தை ஒப்பு கொடுத்ததினால் அவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம் தாசரை விடுவித்தார் என்று சொல்லி. அன்பு தேவஜனமே, இந்த நாட்களில் நம்முடைய காரியம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? நம்முடைய காரியங்கள் எப்படிப்பட்டதா இருக்கிறது? நமக்கு ஒரு சின்ன கஷ்டம் வந்தா நம் தேவனை மறுதலிக்கிற நேரத்தில் இருக்கிறோமா? இல்ல இந்த 3 தேவ மனிதர்கள் போல வைராக்கியமா இருக்கிறோமா? கர்த்தர் சொல்கிறார், நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், உன்னை தப்புவிக்கும்படியா நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்று சொன்னவர் அவர் வாக்கு மாறாதவர். அவர் நம்மோடு கூட இருக்கிறார். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவோடு கூட இருந்து அக்கினி சூளையிலே தப்புவித்த தேவன் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த நாட்களில கர்த்தர் நம்மை அழைத்தது அவர் ஆராதிக்கும்படியாய், அநேக ஜனங்களுக்கு ரட்சிப்பை செலுத்தும்படியாய், சொல்லும்படியாய் கர்த்தர் நாம் அழைத்திருக்கிறார். இந்த வைராக்கியத்தோடு நிற்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. 3வதாய் பார்த்து நாம் முடிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16ஆம் அதிகாரம் அதனுடைய 25வது வசனம் 26வது வசனம் சொல்லப்படுகிறது. பவுலை குறித்த நாளில பார்க்க போகிறோம். சிறைச்சாலையில் உள்ள பவுலையும் சீலாவையும் தேவன் தப்புவித்தார். நடுநாட்டிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக் கொண்டிருந்தார்கள். சடுதிலே சிறைச்சாலையின் அஸ்திவாரங்கள் அசையும்படி பூமி மிகவும் அதிர்ந்து உடனே கதவுகளும் திறவுண்டது, எல்லா கட்டுகளும் கலந்து போயிற்று. தங்கள் ஆபத்து நேரத்திலும் பவுலும் சீலாவும் தேவனை துதித்து பாடுகிறார்கள். அந்த தொழுவத்திலே கட்டப்பட்டிருந்த அந்த சமயத்திலும் கூட தேவனை துதித்து பாடிக்கொண்டிருந்த போது கர்த்தர் அவர்களை தப்புவித்தார். ஏனென்றால் பவுலோடு கூட தேவன் இருந்தார் என்று சொல்லி அறியும்படியான ஒரு அற்புதத்தை கர்த்தர் அந்த இடத்துல செய்தார். சிறைச்சாலைக்காரனுடைய குடும்பம் அந்த இடத்துல ரட்சிப்பை பெற்றுக்கொண்டது என்று நம்ம பார்க்கிறோம். 27வது வசனம் சொல்லப்படுகிறது, சிறைச்சாலைக்காரன் நித்திரை தெளிந்து சிறைச்சாலையின் கதவு திறந்திருக்கிறதை கண்டு கட்டுண்டவர் ஓடி போனார்கள் என்று எண்ணி பட்டயத்தை உருவி தன்னை கொலை செய்து கொள்ள போனான். பாருங்க, இந்த இடத்துல
சிறைச்சாலைக்காரனுடைய மரணத்தை கர்த்தர் தப்புவித்தார். உடனே பவுல் சத்தமிட்டு, உனக்கு ஒரு கெடுதியும் ஒன்றும் செய்து கொள்ளாதே, நாங்கள் எல்லோரும் இங்கேதான் இருக்கிறோம் என்றார். இந்த வார்த்தை கேட்ட இந்த சிறைச்சாலைக்காரன் என்னவா, பயந்து நடுங்கி அவர்கள் முன்பாக விழுந்து, ஆண்டவமாரே ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி பாருங்க. கர்த்தர் பவுலையும் சீலாவும் தப்புவித்து இந்த இடத்துல ஒரு பெரிதான ரட்சிப்பை கர்த்தர் கட்டளிடுகிறார். சிறைச்சாலைக்காரனுடைய குடும்பம் ரட்சிக்கப்படுகிறது. தேவ வார்த்தை அவர்களுக்கு சொல்லப்படுகிறது. அன்பு தேவ ஜனமே, நம்மோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னவர் நம்மை தப்புவிப்பது மாத்திரமல்ல, தப்புவித்து நமது மூலியமாய் அந்த எந்த ஆபத்திலிருந்து நாம் தப்புவித்தோமோ அந்த வார்த்தையை நம்ம சொல்லும் போது அநேக ஜனங்கள் ரட்சிப்பின் பாதையில கடந்து வருவதற்கு அது ஒரு ஏதுவான காரியமாக இருக்கிறது. இந்த இடத்துல 30வது வசனம் சொல்லப்படுது, அவர்கள் வெளியே அழைத்து வந்து ஆண்டவமாரே ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றார். அதற்கு அவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அவனுக்கும் அவன் வீட்டில் இருந்த யாவருக்கும் கர்த்தருடைய வசனத்தை போதித்தார்கள். அன்பு தேவ ஜனமே, இந்த கால தினத்துல நான் உன்னுடனே இருக்கிறேன், உன்னை தப்புவிப்பதற்காக நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று சொன்னவர் சவுலை கர்த்தர் தப்புவித்தார். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்ற அக்னி சூளையிலிருந்து கர்த்தர் தப்புவித்தார். பவுலையும் சீலாவையும் சிறைச்சாலையிலிருந்து கர்த்தர் தப்புவித்து சிறைச்சாலைக்காரனுக்கு ஒரு பெரிதான ரட்சிப்பை அவர்கள் மூலியமாய் கொடுத்தார் என்றார். இந்த நாளிலும் கர்த்தர் நம்முடையமாய் அநேக ஜனங்களுக்கு ரட்சிப்பை கொடுப்பது எம்மாத்திரம். தேவனுடைய சமூகத்துல ஒப்பு கொடுப்போமா? கேட்ட வார்த்தைக்கு பிரகாரமாய் தேவன் நம்மத்திலே எதிர்பார்ப்பது ஒன்றே ஒன்றுதான். தேவன் நமக்கு அற்புதத்தை செய்திருக்கிறார். ஆபத்திலிருந்து கர்த்தர் நம்மை விடுதலையாக்கி இருக்கிறார். அந்த விடுதலையை மற்றவர்களுக்கு சொல்லும் போது அவர்களும் அந்த ரட்சிப்பை பெற்றுக் கொள்வார்கள். பவுலும் சீலாவும் தேவனை துதித்து பாடும்போது சிறைச்சாலை கதவு அஸ்திபாரங்கள் அசைந்து இந்த கட்டுண்ட எல்லா கைதிகளையும் அவர்களுக்கு ஒரு பெரிய ரட்சிப்பை கொடுத்தான். சிறைச்சாலைக்காரனுடைய மரணத்தை கர்த்தர் தப்புவித்தார். மரணத்திலிருந்து அவனுக்கு ஒரு விடுதலை கொடுத்தான். அது மாத்திரமல்ல, அவன் குடும்பம் ரட்சிக்கப்பட்டது. இந்த நாளில கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை தப்புவிக்கும்படியாய் நான் உன்னுடனே இருக்கிறேன், உன்னை தப்புவிக்கும்படியாய் நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒப்பு கொடுப்போம். சவுலுடைய கைக்கு தாவீதை தப்புவித்தவர், நேபுகாத்நேச்சாருடைய அக்கினி சூளைக்கு சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களை தப்புவித்த தேவன், பவுலும் சீலாவும் சிறைச்சாலைக்காரனுடைய சிறைச்சாலையில கர்த்தர் தப்புவித்து சிறைச்சாலைக்காரனுக்கு பெரிதான ரட்சிப்பை கொடுத்த தேவன், இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு ஒரு பெரிதான ரட்சிப்பை கொடுப்பான். தேவசனத்தில் ஒப்பு கொடுப்போமா? கண்களின் மூடி நம்ம ஜெபிப்போம். ஒருவரும் சேரக்கூடாமல் வாசம் பண்ணுகிற எங்கள் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, இந்த கால தினத்திலும் சொன்ன வார்த்தையின் பிரகாரமாய் உன்னை தப்புவிக்கும்படியாய் நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். உனக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிப்பதற்காகவும் உன்னை தப்புவிப்பதற்காகவும் நான் உடனே கூட இருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் இந்த நாளை எங்களோடு பேசின வார்த்தைக்காக நம்ம ஸ்தோத்திரம். தகப்பனே, இது கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்கயா. அவர் எல்லா இக்கட்டுகளுக்கும் அவர் தப்புவித்து ஜீவனை பாதுகாத்து நடத்தும்படியாய் நீர் செய்த அற்புதங்களை மற்ற ஜனங்களுக்கு சொல்லி பெரிதான ரட்சிப்பை கொடுக்க கர்த்தர் கிருபை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உமது கர்த்தர் ஒப்பு கொடுக்கிறோம். அற்புதமான காரியங்களை செய்யுங்க, மகத்துவமான காரியங்களை செய்யுங்கப்பா. உங்க நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசு நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் சின்ன பிதாவே, ஆமென். என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் அன்புடைய ஐக்கியம் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட்.